ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு அப்டேட்ஸ் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நம்ம வீக்லி சார்ட் அப்டேட். ஸோ இந்த வீக்லி சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நாங்களும். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை, திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இந்த டைமில் நீங்கள் பை எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் கண்டினியூஸாக. ஏன்னா இந்த வார் சுச்சுவேஷனால் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து ரஷ்யன் உக்ரைன் வார் வந்த நேரம் நம்மளுக்கு ஆல்ரெடி கோல்டு மார்க்கெட் வந்து பை சைடில் தான் ஃபோக்கஸ் ஆனிச்சு. அதை வச்சு தான் நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வார் கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, வார் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் போணுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நடக்கிறது வந்து பொலிட்டிக்கல் ரீதியான அப்டேட்ஸ் தான். ஸோ எதுவுமே டெக்னிக்கல் ரீதியாக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகலை இது வரைக்கும். ஸோ இன்றைக்கி தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா நேற்று ஃபுல் டே வந்து ஹாலிடே. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு தான் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறது வச்சு தான் நம்ம வெனிஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, ஸோ இந்த 3 நாளுக்குரிய டெக்னிக்கல் ரீதியான அப்டேட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற மாதிரி மந்த்லேருந்து பார்த்துக்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயந்தான், ப்ரீவியஸாக நம்ம பேசின விஷயம் தான். அந்த மந்த்லேருந்து மார்க்கெட் சில நேரம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இது நடந்துட்டு இருக்கிறது வந்து பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு வார் சிச்சுவேஷன். ஸோ அதனால மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைட்டில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டவுன் சைட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் டவுன் சைட்டில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து 1810 வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூன் நம்ம வளமையாக பார்க்குறது தான். நான் இந்த வீக் கூட பார்க்குறேன் 1885. நீங்கள் அப்ராக்ஸாக 1885 இல்லை 86 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணி மூவ்மெண்ட் கொடுக்கக்குள்ள கட்டாயம் வந்து 1920 மட்டும் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். பை சைட் ஃபோக்கஸாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வார் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தா. ஸோ அப்படியே நம்ம வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ சப்போர்ட் ஜோன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம பேசியிருப்போம் வீடியோவில், இந்த வீக்லி சார்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா கண்டினியூவாக நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது கட்டாயம் இந்த ஜூனை நோட் பண்ணிக்கிறங்க. இதில் வந்து 1950 எடுத்துக்கிறங்க, நல்ல அப்ரோக்ஸான ஒரு ஜோன் வீக்லி க்ளோஸ். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிறங்க. லாஸ்ட் வீக் வந்து க்ளோஸ் பண்ண ப்ரைஸ் இது. ஸோ இது கட்டாயம் இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இதுக்கு மேலே எபோவ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ள கண்டினியூவாக என்ன செய்ய போகுது, மார்க்கெட் திரும்பவும் இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து திரும்பவும் இது ஒரு ரெட் கலர் கண்ணில் க்ளோஸ் வச்சா கட்டாயம் நடக்க போகுது. மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்ப்போம், நல்ல ரீட்ரேஸ்மெண்ட். அதுக்கு பிறகு மார்க்கெட்டை வந்து பழைய சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எல்லாமே நமக்கு நாளைக்கு பிபிஐ நியூஸ் இருக்குது, அதுக்கு பிறகு சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ இந்த 2 நியூஸுக்கு பிறகு தான் நல்ல மார்க்கெட்டில் ஒரு அப்டேட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம இன்ட்ராடே அப்டேட் போய்க்கணும். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இந்த ஜூனில் நல்ல ஒரு டவுன் வந்ததுக்கு பிறகு இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த 1850. ஸோ 1850, 1851, ஸோ 51 இந்த ஜூன் வந்து மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்தனால இப்போ நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறது 2 விஷயம் தான். ஒன்று, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் டவுன் ட்ரெண்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகிறதுக்குரிய சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னால் இந்த பாயிண்ட்ஸ் நல்ல தேவையான பாயிண்ட்ஸ். ஏன்னா இதில் தான் மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க 1833 நோட் பண்ணிக்கிறீங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் இது வந்து ரெட் கலர் எடுக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஏன்னா இதுக்கு பிலோ மார்க்கெட் திரும்ப வரக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் வந்து செல் ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இதுக்கு கீழே செல் ஜோன் வேணா, நம்ம இதை இப்போயும் நோட் பண்ணிக்கிறோம். பிலோ செல் ஜோன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே நம்ம அடுத்த அப்டேட் பார்த்துக்கிறோம். அடுத்த அப்டேட் பார்க்குறதுக்கு இதுக்கு தேவையான இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரிய ஹை மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த ஹை
ஸோ 1863 64 வருது. நீங்கள் வந்து அப்ராக்ஸாக வந்து 65 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து 65 எடுக்கிறேன். ஷார்ட் டைமில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் இந்த ஜோனில் இருக்குது. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து மார்க்கெட் 1870 1880 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எல்லாமே டிபெண்ட் வார். ஸோ வார்ட சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போணுச்சுன்னா வேறு நாடுகள் வந்து இன்வால்வ் ஆகுனா கட்டாயம் மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பை சைடு வந்து ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த பை நிறைய ஹோல்டு இருக்குது என்ன செய்யறதுன்னு. இப்போ இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லாட்டி அந்தந்த இடத்துல டாப் லாஸ் வந்து வச்சுக்கிறீங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும்னா வெயிட் பண்ணி பாருங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் அந்தந்த இடத்துல டாப் லாஸ் வச்சுருங்க. திரும்ப மார்க்கெட் இறங்கக்குள்ள திரும்ப பை ஹோல்டு வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இது நல்ல ஒரு சிச்சுவேஷன், நல்ல ஒரு டைம் உங்களுக்கு. இந்த பை ஹோல்டில் இருந்த அவ்வளோ பேரும் ஒரு ரிகவரி பண்ணிக்கிறீங்க. ஈஸியான ஒரு டைம் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்கள் ரிகவரி பண்ணுங்க. நிறைய பேர் இந்த 1840 1850 1835 எல்லாம் நிறைய பை இருந்துச்சு. எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லாட்டி அந்தந்த இடத்துல டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், ஏன்னா திரும்ப இந்த சிச்சுவேஷன் நடக்குமான்னு நமக்கு சொல்ல இல்லாது. மார்க்கெட் திரும்ப கண்டினியூஸாக பை சைட் போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ டிபெண்ட் எல்லாமே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் தான். அதாவது பொலிட்டிக்கல் ரீதியான அப்டேட்ஸும் வார் அப்டேட்ஸும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து டெய்லி மார்க்கெட் வந்து ஒரு பை சைடில் தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டில் ஒரு செல் இருக்குது. டெக்னிக்கல் ரீதியாக ஒரு செல் இருக்குது. அதாவது 4 ஹவர் சார்ட்டை வச்சு தான் சொல்கிறோம். இந்த ஜோனில் ஒரு செல் இருக்குது. ப்ரீவியஸாக நடந்த விஷயம் தான். ஸோ இதனால் இந்த கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல செல். ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் இந்த ஜூன் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாயம் இவ்வளோ தூரம் போக சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து மார்க்கெட்டில் ஒரு செல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த செல் கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து இந்த 1850 இல்லாட்டி 1833 இது மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அப்படி இல்லை அந்த செல் நடக்கலாம், மார்க்கெட் வந்து இந்த 1885 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இதுக்கு மேலே பை ஜோன் தான். ஸோ அபோவ் 1885க்கு மேலே பை ஜோன். ஸோ செல் எங்கே எடுக்கிறதுனா நமக்கு தேவையான ஒரு செல் ஒன்று இருக்குது, நல்ல செல் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து நேற்று ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜூன் 4 ஹவர் சார்ட்டில் இருக்குது 1844. ஸோ இந்த 1844 கீழே செல். 1844 கீழே செல் நடந்தால் கட்டாயம் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதாக இருக்கும். அதுக்கு பிறகு செகண்ட் டார்கெட் வந்து இதாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே செல்லுக்கான அப்டேட். ஸோ ஃப்யூச்சரில் செல் வந்தால் இந்த 2 ஜூனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது ஒரு பை. ஸோ அந்த பை வந்து 2 இடத்துல இருக்குது, நல்ல முக்கியமான பை. ஸோ மார்க்கெட்டில் இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா இந்த ஜூன்லேருந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது, நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பை வரதா இருந்தால் நம்ம இங்கேருந்து தான் பை எடுக்க போகிறோம் இந்த ஜூன். ஸோ இதுக்கு கீழே தான் செல். இது பிரேக் அவுட் பண்ணி 4 ஹவர் சார்ட் பாருங்கள். 4 ஹவர் சார்ட் தான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு பை கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அப்படி இல்லை மார்க்கெட்டில் வந்து திரும்பவும் இந்த ஜூன் வந்து நமக்கு இதில் ஒரு பை இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பை இருக்குது. ஸோ இது ஒரு ஷார்ட் செல். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாட்டி திரும்பவும் இந்த இடத்துல பை இருக்குது. ஸோ இதை இப்போதைக்கு இந்த இடத்துல நான் மூவ் பண்ணுறேன். ஸோ கட்டாயம் இந்த இடத்துல வர்ற பை, இந்த இடத்துல எடுக்கிற பை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டீப் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அதனால் இது வந்து சப்போஸ் ஃபெயிலியராக இருந்தால் நீங்கள் பி ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் பி சக்ஸஸ் கொடுக்கும்.
ஸோ ஏபி நடந்தால் கட்டாயம் சி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. சியில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் செல் சரி கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் உடனே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஒரு ஷார்ட் டைம் அப்டேட் சரி உங்களுக்கு கிடைக்கும். ஷார்ட் டைமில் ஒரு டவுன் சரி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதுலேருந்து நீங்கள் ஒரு ஷார்ட் பை கிடைச்ச பிறகு அதுலேருந்து நீங்கள் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இந்த ஒரு ஜூனில் ஒரு சின்ன ஒரு செல் இருக்குது. நீங்கள் வேணா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு டி ஆப்ஷன். ஸோ நான் மெயினாக எதிர்பார்க்குறது ஏயும் பியும் தான். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்க போகிறது மெயினாக பிபிஐ நியூஸ் இருக்குது, அதே மாதிரி சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணால் தான் மார்க்கெட்டில் நமக்கு அப்டேட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் மார்க்கெட்டில் நம்ம அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீக் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, பிரதர் அப்டேட்ஸ் தாங்கன்னா அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. இதுதான் அப்டேட். ஒன்று மார்க்கெட் வந்து நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோன்னா ட்ரெண்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கணும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட்டில் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா அந்த ஏ இல்லாடி பி ரெண்டுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த மார்க்கெட் எந்த வேல போகுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ ஏதாவது நியூ அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, வார் சம்மந்தமான அப்டேட்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப் பாருங்கள். அதில் கட்டாயம் ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் இருக்கும், இல்லாட்டி சார்ட் அப்டேட்ஸ் சரி இருக்கும். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.